ஜீரா ரைஸ், தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு 3லேருந்து 4 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தனியா பொடியும் மிளகாய் பொடியும் தனித்தனியாக இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் முதலையே கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வாட்டர் வெஜிடபிள்னால நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட மஞ்சள் தூள், உப்பு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். கிரேவி இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இது மேலே தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.